So நம்ம determinants பார்த்துட்டு இருந்தோம். determinantsல exercise 7.2 exercise 7.2ல sums work out பண்ணிட்டு இருந்தோம். இதில் வந்து actually first sum, second sum and then fourth sum, அப்புறம் 5 and 6 I gave it as homework. 5 and 6 வந்து நான் homework-ஆக கொடுத்தேன் உங்களுக்கு. எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். That is the fifth sum வந்து you have to do it like this. That is C1 implies C1 minus C2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து C1 and C3 வந்து ஐடென்டிக்கலாக வந்துடும். Therefore the value of the determinant is 0. And my sixth sum வந்து just you have to use only one transformation, that is R2 implies R2 plus twice R3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து second rowவும் first rowவும் சரி ரெண்டும் சேமாக வந்துடும். Therefore the value of the determinant is 0. ஸோ இதுதான் நம்ம போட்டிருந்தோம். இப்போ நம்ம இந்த third sum போடலாம். Let us work out this third sum. So third sumல நம்ம என்ன prove பண்ணணும்? We have to prove that determinant a square bc ac plus c square a square plus ab b square ac ab b square plus bc c square is equal to 4 into a square b square c square நம்ம prove பண்ணணும். So இது எப்படி prove பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How to prove this? So in the third sum let us consider the LHS. LHS எடுத்துக்கோம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? determinant a square bc ac plus c square a square plus ab b square and then ac and then ab b square plus bc and then c square. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we are going to ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமில் ஃபுல்லாக ஏ காமனாக இருக்குது இல்லையா? இந்த a square plus ab கூட நம்ம எப்படி எழுதலாம்? we can write this as a into a plus b ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலமில் ஃபுல்லாக நமக்கு a காமனாக இருக்குது, செகண்ட் காலமில் ஃபுல்லாக b காமனாக இருக்குது, தேர்ட் காலமில் ஃபுல்லாக c காமனாக இருக்குது. ஸோ அதனால் let us take a from c1, b from c2 and c from c3. ஸோ taking a b c from c1, c2 and c3 respectively. So let us take this. So ABC வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு வெளியில் ஒரு ABC இருக்கும். We will have ABC outside. உள்ள இங்கே நமக்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு காலமில் will be having A, இங்கே A plus B, இங்கே B. And then இங்கே will be having C, B, B plus C. And then இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும்? A plus C and then இங்கே A, C. ஸோ இதுதான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா we are going to use the transformation C1 implies C1 plus C2 plus C3 பண்ண போகிறோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு காலமில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ we are going to do this transformation C1 implies C1 plus C2 plus C3. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? we get this as ஃபஸ்ட்டு காலமில் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வந்துடும்னா ABC into determinant. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? A plus C plus A plus C. ஸோ ஆட் பண்ணோன்னா twice A plus Cன்னு வந்துடுமா? 2 into ஏன்னா 2A plus 2Cன்னு வரும். இப்போ அதில் 2 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா 2 into A plus Cன்னு வந்துடும். அதுமாதிரி இங்கே A plus B plus B plus A, அப்போ 2A plus 2Bன்னு இருக்கும். 2 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா இப்போ we'll get it as 2 into A plus B. அதுமாதிரி இங்கே B plus C, B plus B plus C plus C. ஸோ 2B plus 2Cன்னு இருக்கும். ஸோ 2 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா 2 into B plus Cன்னு வந்துடும். இங்கே ரிமைனிங் C, B, B plus C and here A plus C, A, C. இப்போ இதில் ஃபுல்லாக 2 காமனாக இருக்கா? அப்போ கேன் வி டேக் திஸ் 2 அவுட் சைட்? ஸோ இந்த 2வை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த 2வை வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 2வை வெளியில் எடுத்துட்டோன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் இட் லைக் திஸ், தட் இஸ் 2ABC into determinant. ஸோ அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்? we'll be having this A plus C, A plus C, C, A plus C and then இங்கே A plus B, B, A and then here we'll be having B plus C, B plus C and then C. ஸோ இதுதான் நமக்கு இருக்குது. we'll be having this. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா we are going to use the transformation. என்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா C2 implies C2 minus C1 and C3 implies C3 minus C1 பண்ண போகிறோம்.
that is இந்த செகண்ட் காலம்லேருந்து ஃபஸ்ட் காலமை சப்ராக்ட் பண்ண போகிறோம். தேர்ட் காலம்லேருந்தும் ஃபஸ்ட் காலமை சப்ராக்ட் பண்ண போகிறோம். நான் ஒரே நேரத்தில் ரெண்டு காலமில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு காலம் ரிமைன்ஸ் த சேம், a + c, a + b, b + c. இது அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த செகண்ட் காலம்லேருந்து ஃபஸ்ட்டு காலமை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? c - a - c இல்லையா? c - a - cன்னு வரும் இல்லையா? அப்போ +c - c கேன்சல் ஆகிடுமா? +c - c கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இது ஆக்சுவலாக நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. c - a - c, அதுமாதிரி இங்கே b - a - b, இங்கே b + c - b - cன்னு வந்து. அதே மாதிரி c3 implies c3 - c1 பண்ணால் என்ன வரும்? a + c - a - c, இங்கே a - a - b, இங்கே c - b - cன்னு வந்துடும். ஸோ தேர்ட் காலம்லேருந்து ஃபஸ்ட் காலம் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் காலம்லேருந்து ஃபஸ்ட் காலமை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே +c - c கேன்சல் ஆகிடும், அது மாதிரி +b - b கேன்சல் ஆகிடும், இங்கே இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், அது மாதிரி இங்கேயும் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், இங்கே +a - c கேன்சல் ஆகிடும், +c - c கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் 2abc into determinant a + c, a + b, b + c. இங்கே நமக்கு -a - a 0, இங்கே 0 - b - b. இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா -a is common in second column and -b is common in third column. வெளியில் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். என்னென்னா c1 implies c1 + c2 + c3. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த ஃபஸ்ட்டு காலமோட செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் ஆட் பண்ணிங்கன்னா you'll get it like this, that is 2abc into determinant. So a + c - a - 0, இப்போ you'll get it as c. இப்போ இது -a 0. அதுமாதிரி இங்கே இது என்ன வரும்? a + b - a - b. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும், -a - b. இங்கே b + c - 0 - b, which is c 0 - bன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு காலம்லேருந்து c வெளியில் எடுக்க போகிறோம், செகண்ட் காலம்லேருந்து -a அண்ட் தேர்டு காலம்லேருந்து -b வெளியில் எடுத்துடலாம். ஸோ டேக்கிங் c from c1, -a from c2, -b from c3 பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் நமக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் as, ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு c வெளியில் வந்துருச்சு, அப்போ இந்த c-யோட சேர்ந்து c² ஆகிடும். இது -a, இது -b வெளியில் வரும்போது -× ஆகிடும். ஸோ அப்போ therefore you'll get it as, வெளியில் நமக்கு 2 × a² b² c². இங்கே மீதி will be having 1 1 0 0 1 1 1 0 1 இருக்கும். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் it is easy to expand இல்லையா? இதை ஈஸியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ it is 2 × a² b² c² into determinant. ஸோ இப்போ இது R1 எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணுவோம். R1 எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணால் என்ன வரும்? 1 into, ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும் இல்லையா? விட்டுட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 1 - 0. அடுத்த டேர்ம் -1 into, ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா 0 - 1. அடுத்த டேர்ம் என்ன வரும்? 0 into anything is going to be 0. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ which is equal to 2a² b² c² into, ஸோ இது 1 into 1 1, இது -1 into -1 we'll get it as +1. ஸோ 1 + 1 which is equal to 2. So which is 2 into 2 is going to be 4a² b² c² which is equal to RHS. புரிஞ்சுதா இது? ஸோ இதில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போடக்கூடாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு யூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டு ப்ரூவ் தீஸ் சம்ஸ். கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நமக்கு பார்த்தாலே தெரியுது ஏ இதில் காமனாக இருக்குது, இதில் பி காமனாக இருக்குது, இதில் சி காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துடும். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த ஃபஸ்ட்டு காலமோட, ஏன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இதுவும் a + c, இங்கேயும் a + c, நம்ம இங்கே a + b b + a, நம்ம இங்கே b b + c c,
ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு இந்த காலம் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடுது 2a + c 2 × a + b 2 × b + c வந்துடும். ஸோ இதுலேருந்து ஒரு 2வும் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஸோ இதுக்கு நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், c1 implies c1 + c2 + c3 அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம், c2 implies c2 - c1 and c3 implies c3 - c1 பண்ணுறோம். We are using the transformation c2 implies c2 - c1 and c3 implies c3 - c1 பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு இப்படி சிம்பிளிஃபை ஆகிடுது. ஸோ செகண்ட் காலமில் ஃபுல்லாக -a காமனாக இருக்குது, தேர்ட் காலமில் ஃபுல்லாக -b காமனாக இருக்குது. ஸோ இங்கேயும் c கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம், திரும்பவும் c1 implies c1 + c2 + c3 பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி வெளியில் எடுக்கணும், அப்புறம் c1 implies c1 + c2 + c3 அதுதான் அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். அப்புறம் இந்த 2 வெளியில் எடுத்தோம். 2 வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், c2 implies c2 - c1 and c3 implies c3 - c1 பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறமாவும் திரும்பவும் c1 implies c1 + c2 + c3 பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த இதுலேருந்து c இதுலேருந்து -a இதில் -b வெளியில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால் இது 3 ஸ்டெப்பு தான், அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ யூ கேன் ரிமெம்பர் இட் ஈஸிலி. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. Okay, next is 7th sum போடுவோம். 7th sum, write the general form of 3/3 skew symmetric matrix and prove that its determinant is 0. So ஒரு 3/3 skew symmetric matrix வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க and prove that its determinant is 0. அதோட determinant value 0 நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ skew symmetric matrix உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கண்டிஷன் என்ன படித்தோம், A transpose is equal to -A, அதுதான் skew symmetric matrix. So let us assume A ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஸோ A to be a matrix to be like this, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. நான் அதுமாதிரி இதுக்கும் ஹிண்ட்டு சொல்லியிருந்தேன், மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்கும். ஓகேவா, மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும். அண்ட் தென் இங்கே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் சைன் மாறி இங்கே இருக்கும். -a இங்கே -b இங்கே -c. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இல்லை இதை நம்ம கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிக்கலாம். யூ கேன் ஆல்சோ ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட் லைக் திஸ். இதை நீங்கள் வேணுனாலும் கண்டுபிடிக்கலாம். ஏபிசின்னு போட்டு A1 B1 C1 அந்த மாதிரி போட்டும் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். ஸோ லெட் A is equal to எடுத்துக்கலாம். இப்போது let us find what is A transpose. ஸோ A transpose என்ன வரும், it will be 0 -a -b and then A 0 -c B C 0. இப்போ இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்துடலாம். ஸோ மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன வரும், 0 A B A -a 0 C -b -c 0. So which is equal to -a வருதா? அப்போ therefore we get that A transpose is equal to -a. அப்போ therefore A is skew symmetric. So the general form of a skew symmetric matrix is like this. So ஒரு skew symmetric matrix இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட determinant value கேட்டிருக்காங்க. The determinant value of this matrix நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ determinant A. So determinant A is equal to determinant 0 A B -a 0 C -b -c 0. ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இது ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். we can just expand it. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், R1 எக்ஸ்பேன்ஷனே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து we have elements above the main diagonal as well as below the main diagonal. even though இதுக்கு 0 தான் வரும்னாலும் மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், R1 எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ 0 into anything is going to be 0. அடுத்த டேர்ம் -a into இப்போ இந்த a இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா நமக்கு என்ன வரும், 0 + bc 0 minus of minus bc which will be plus bc ன்னு வந்துடும். அடுத்தது the next one will be plus b. இப்போ இந்த b இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா நமக்கு என்ன வரும், you'll get it as ac minus 0 ac minus 0. ஸோ அப்போ you'll get it as minus abc plus abc which is equal to 0. அப்போ therefore determinant of A is equal to 0. So the determinant of a skew symmetric matrix is always 0.
ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்பயுமே 0வாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸ்கியூ சிமெட்ரிக்னா மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் 0வாக இருக்கும். அண்ட் மெயின் டயகனலுக்கு மேலே என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் கீழே சைன் மாதிரி இருக்கும்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக். அதை ஸ்கியூ சிமெட்ரிக் தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். தட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து மைனஸ் சைனை வெளியில் எடுத்துகிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ணி we are showing that A is a skew symmetric matrix ன்னு சொல்லிட்டு இப்போ determinant of A கண்டுபிடிக்கிறோம். determinant value of A வந்து we are getting it is to be 0. So therefore the determinant value of a skew symmetric matrix will be always 0. இது கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 8th sum போடலாம். 8th sum, if this determinant is equal to 0, so இந்த determinant ஓட value 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா we have to prove that ABC are in geometric progression or alpha is the root of ax square plus 2bx plus c is equal to 0. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஆல்ரெடி கொஞ்சம் டென்ஸாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 numbers ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா எப்போ 3 நம்பர் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கும்? ஸோ a, b, c ஆர் இன் ஜிபினா அப்படின்னா என்ன அர்த்தம்? we can say that it has a common ratio, that is a by b is equal to b by c இருக்கும் இல்லையா? the ratio will be the same. அப்போ தானே இந்த 3 நம்பரும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு சொல்ல முடியும். a by b is equal to b by c ன்னு சொல்லலாம். ஸோ இதை cross multiply பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? we are getting that AC is equal to B square ன்னு வருது. இப்போ B square is equal to AC ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அப்போ ABC are in geometric progression சொல்லிடலாம். ஸோ ABC geometric progressionல இருக்குன்னு சொல்லணும்னா அப்போ we have to prove that B square is equal to AC. இது ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? alpha is the root of ax square plus 2bx plus c. ஆல்ஃபா வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டுனா இப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? கீழ் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 1 is the root of this equationனா அப்போ எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அங்கே 0 ஆகும் இல்லையா? கீழ் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே ஆல்ஃபா இஸ் எ ரூட்னா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? அப்போ we are going to show that a alpha square plus 2b alpha plus c is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ we are going to show that either b square is equal to ac ன்னு சொல்ல போகிறோம். அப்படி சொன்னால் abc are in geometric progression ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி a alpha square plus 2b alpha plus c is equal to 0 ன்னு சொல்ல போகிறோம். அப்படி சொன்னால் alpha is the root of this equation ன்னு சொல்லிடலாம். புரியுதா? இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு let us consider this given. இந்த கொடுத்துருக்க டிட்டர்மினண்ட்டை எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மினன்ட் a b a alpha plus b, அடுத்தது b c b alpha plus c, அடுத்தது a alpha plus b b alpha plus c 0. so this is equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா let us use C3 expansion to expand this. ஸோ இதுக்கு C3 expansion யூஸ் பண்ணி expand பண்ணுவோம். ஸோ by C3 expansion let us use C3 expansion. so third column expansion யூஸ் பண்ணுவோம். ஸோ third column யூஸ் பண்ணி எப்படி expand பண்ணுவோம்? இந்த காலத்துக்கு இந்த டேர்முக்கு ப்ளஸ் இல்லையா? ஸோ அப்போ இட் இஸ் a alpha plus b into ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா இப்போ நமக்கு மீதி இதுதான் இல்லையா? இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஸோ இதை இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? b into b alpha plus c minus c into a alpha plus b. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் எழுதிட்டு இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ b into b alpha plus c minus c into a alpha plus b. அடுத்த டேர்முக்கு மைனஸ் வரும் இல்லையா? ஸோ மைனஸ் b alpha plus c into ஸோ இப்போ இது எழுதியாச்சு. இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா என்ன வரும்?